guys, welcome to DRW Tamil. நீ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீ சண்டே பிகேசி வர வேண்டிய இதே போகிற சண்டே போடல. நான் அதுக்கு வயசும் வரல. ஆனால் என் ஃப்ரெண்டு ஒன்று லக்கி கிராஃப்ட் வேர்ல்டு கிரியேட் பண்ணுறானா. இது சும்மான வழியாக நிற்கிற வேர்ல்டு. இது லக்கி கிராஃப்ட் 4 இல்லை கைஸ், 5. லக்கி கிராஃப்ட் 4 டெலீட் பண்ணேன். நான் டெலீட் பண்ண என் தம்பி எப்பவும் போல் சிங்கிச்சான். அதே மாதிரி லக்கி கிராஃப்ட் 5ல நிறைய பிளாக்ஸ் இருக்குது, வேணால் நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ், நம்ம சர்வைவல் மோடில் தான் ப்ளே பண்ண போகிறோம் இன்றைக்கி. போயிட்டோம்ல, படி வந்துட்டோம். இன்ஃபினிட்டி நம்ம இது மாப்ஸ் ஃபோனிக் போட்டோம். இது ஒன்று இதான் ஆக்டிவ் செஸ் எங்கிற கண்டினியூ மாப்ஸ் போனீங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணுமா. கீப் இன்வென்ட்ரி லோடிங் ஆகிட்டு கைஸ். இடம் தொலையா நான் என்ன இப்போ தனியாக இருக்கிறேன், கோஸ்ட் பாக்ஸ் பண்ணுற மாதிரி. என் தம்பி கட்டிக்கிட்டே கீழே போயிட்டான். ஏன்னு கேட்பீங்க, ஃபோன் வரலையா? எவ்வளோ நேரம் லோடிங் விட்டா நான் வீடியோஸ் சொல்லிட்டாலும் அப்படிங்க. அதே மாதிரி நான் இதை ஸ்கின்னை காட்டுவேன். ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிக்கிட்டு. நீங்களே பாருங்கள் மீஸ், என் பேர் கூட சேஞ்ச் பண்ணுறேன். சூப்பராக பாஸ் சிம்பிள் போட்டு அது பாஸ் சிம்பிளாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம சீட் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வில்லேஜ்னு ஒரு சீட் போடுங்க கைஸ், பக்கத்தில் வில்லேஜே இருக்கிறோம். சரி கைஸ், நான் சீட்டு போட்டுட்டு வந்து காட்டுறேன். வெளியே வாங்க. நான் வீடியோ ஆன்ல இது ஆஃப் பண்ணணும். சரி அப்படியே போடுவோம். சர்வைவல் விட்டுருவோம். என்னடா இவ்வளோ லேக் அடிக்குது, இவ்வளோ லேக் அடிக்குது உங்கள் சீடு. அப்படி எங்கள் வில்லேஜுன்னு போட்டால் வந்துடும். அது கீப் பண்ணுறது ஆக்டிவ் செஸ்ஸே தரலாம். இன்னொரு மார்க்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி வில்லேஜ் பின்னாடி இருக்கும் பாருங்கள். ஐயோ ஆகணுமா. 1 minute லேட்டர் எப்போ ஓடி ஏறிச்சுடா. டே சூப்பரா. வில்லேஜ் என்னடா போட்டேன். சர்வைவல் சீட்லாம் ஒர்க் ஆகாடா தெரியலையே. சரி இது போல இது வாங்கலாமா? இருங்க, சரி தப்பான லொக்கேஷன் விட்டுச்சா. ஆமாம், செஸ் ஆக்டிவேட் பண்ணுங்க. எங்கே செஸ்ஸையே காணும். டாய் யா செஸ்ஸையே காணும். டாய் இல்லை நோடாய அப்படியே போட்டு செஸ்ஸையே காணும். அதை க்ரியேட்டிவில் போட்டு ரைடு பண்ணுவோம். சரி கைஸ், நான் அந்த வேர்ல்டு வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். க்ரியேட்டிவில் தான் வரணும்னு நினைக்கிறேன். எனக்கும் க்ரியேட்டிவில் அந்த வேர்ல்டு டெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு செத்து சொன்னால் எதாவது போயிட்டு வரேன் கைஸ். நான் க்ரியேட்டிவில் தான் கைஸ் இருக்கிறேன். இப்போ யாரும் வந்தான்னு பார்ப்போம். விளையாடனா கொடுக்குறேன் அப்பா. ஆறணும் க்ரியேட்டிவ்லேருந்து சர்வைவல் மாற வேண்டிட்டா. மாவுஸ் பண்ணி வச்சுனா ஆஃப் பண்ணணும் தெரியலையே. அது வேறு தொல்லையாக கொடுக்கணுங்க. நான் அவன் தான் வச்சேன். காட்டாக தகுதி கட்டேன். இன்னைக்கு கடை புரண்டுக்கிறேன்னா ஏன் வந்துட்டேன்டா. ஆனால் நான் தினமும் இரண்டு ஸ்பான் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நான் புதுசாக வந்து ஸ்பான் பண்ணிக்குது. கிரியேட்டிவ்லடா ஒரு ஒர்க் ஆகுது. நாலு நிமிஷங்கள் கழிச்சு இந்த வேர்ல்டுக்கு போய் வந்துட்டேன். ஆமாம்ல, ஐயன் கொண்ட மூஞ்சை பார்க்க முடியுது. சரி வந்து சோறாக வச்சுடு. வில்லேஜர்னா தொண்ணூறு தருவாங்க. அது தாடவே வச்சுக்கிடு. ஒரு பயடாக இருக்கும். நான் ஏரோப்ளைன்ல வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த கடிச்சு கைஸ் ஃபுல்லாகவே எனக்கு இதுவாக கற்றுது. அது பேர் என்னது, அது அந்த கெட்டு போன இது கடிச்சிது. ஃபுல்லாகவே கடிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வச்சுருக்கோம் எனக்கு கெட்டு போனது. அப்பா அப்பா நானும் தண்ணியிலே குளிக்கிறேன். தண்ணியில் குளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கயத்தில் தான் இருக்கிறேன். ஆமாம், சோறெல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் எடுத்துக்கோ. சோறுக்கே கலெக்ட் பண்ணுறேன். ஐட்டம்ஸ் எதுக்கு கலெக்டே பண்ணல. கதவு ரொம்ப வித்தியாசமாகிடுது. ஃபஸ்ட்டில் ஒருத்தலாம் டீலாம் இது செஸ்ட்டு இல்லை ரூட்ஸ் சேஞ்ச் ஆகுமான்னு தெரில. உட்காந்து சீடி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வருஷம் நிறைய செஸ்ட் இருக்கும். செஸ்ட் இருக்கா லூட் இருக்குல்லையே ரேரான லூட் கட்டிச்சு. எனக்கு மேலே போய் பார்க்கலாம். வில்லேஜ் எவ்வளோ தூரம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்க போகிற இங்கே வந்துட்டு அங்கே ஒரு வீடு இருக்கும். நானும் சரி அப்படியே இங்கே வந்துட்டு ஐயா செஸ்ட் சோறாக தராங்க. எனக்கு எவ்வளோ போட்டாங்க ஏன்னா சோறாக தருவீங்க. இது தான்டா தரேன். பெட்டு ஒன்று கொடுத்தாங்க பரவாயில்ல. ரசி லைட்டாக ஒன்று இங்கப்போ மரம் வந்துச்சு. வேர்ல்டு மிஸ்ட்ரி வேர்ல்டு பேர் வச்சுக்கலாமா? மிஸ்ட்ரியாகவே நடக்குது எல்லா விஷயமும். என்னடா இது கூட மிஸ்ட்ரியாக நடக்குது. என்னடா மிஸ்ட்ரி வேர்ல்டு பேர் வச்சுக்கலாம். நான் கை எடுத்துட்டேன். அறுபாடு பெயினே இருக்குது. நான் எந்த சைட்லாம் போவேன். இது படம் தான் பேச கண்ட்ரோல் பண்ணுறேன். இருக்குது ஆனால் நான் தேவையான ஏரியா கண்டோன்னு இது வைக்கலாம். புக்கு போட்டுறாங்களா? புக் எடுத்துப்போம். ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்து தருவாங்க. இந்த வீட்டில் வந்து நான் இதை தான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் மரம் விட்டாலே பரவாயில்ல. செம்ம ரூட்ஸ் கிடைக்குது. ஸ்ட்ராங் இப்போ நம்ம போயிட்டு என்னவோ செஸ்ட்டை பேச்சு விட்டுருவோம். கை கிடைக்கும் செஸ்ட்டு சோறுனா அப்புறமா சோறு நல்ல நான் இது பிளாக்கை வைக்கவே இல்லை. அழுவே வச்சுக்கிச்சு. இந்த இது நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது. இந்த வீட்டில் செஸ்ட்டு பார்த்தல யாரெல்லாம் இந்த சீரியல் ட்ரை பண்ணிக்கிறது மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் சொல்லுங்க. இப்போலாம் யாரும் கமெண்ட் சொல்லிடுங்க. கைஸ் நம்ம வந்துட்டு போனால் தான் கைஸ் நம்மளுக்கு இது தருவாங்க. உங்களாலாம் கொண்டு போக முடியும். அதுக்கு இன்னும் ஒரு பிளானே வச்சுக்கிறேன். அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வர வீடியோ வந்து ரீமேக் பண்ண போகிறேன். அது நீங்கள் பாப்புலரில் போய் படிக்கிற உங்களுக்கே தெரியும். நீங்கள போய் கிட்ட ஆக்கப்படலாம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம். இந்த வீடியோ வேலை பண்ண வேண்டியதான். ஓசி வீடு எந்த வீட்டுக்கு போகலாம்? ஓகே, அந்த பெரிய வீடு நம்ம வீடாக்கிடலாம். நான் வைக்கவே இல்லை. இதில் ஓட்டை இல்லை. நான் ஓட்டை என்ன வீடா ஓட்டை எறிடானா அது மேலே எப்படி நடக்கிறேன்னு எனக்கும் தெரியல. இப்போ நான் நண்டு தான் போய்க்கிறேன். அது மேலே காட்டு மேலே நடக்கும் போதே ஒரு வீரன். இது வந்து தான் நம்ம வீடு. இப்போ நம்ம எது உருவாக்குறது? உடன் இது உருவாக்கிட்டு வாடா வாங்க ஸ்டோன் ஏஜுக்கு போகலாம். இந்த வீடை ஒடிக்கலாமா? இது வேணால் வாட்ச்மேன் டவர்னு கட்டலாம். நம்ம வேறு பெல்லு டவர் பெல்லு வச்சுக்கிட்டு டோரிங் பெல்லாம் உருவாக்கலாம். ஆனால் நம்மளுக்கு இது தேவையா? இதெல்லாம் நான் அப்படின்னா எடுக்க தான் போகிறேன்.
இதுதான் இது வேஸ்ட்டு. டிசைனுக்கு வேணால் யூஸ் பண்ணுங்க. ஆர்டரு கிராஃப்டிங் வச்சு கூடவே சேர்த்து வரணும். எதுவுமே போட்ட அடுத்த வீடியோவில் டைமண்ட் மைனிங் போகலாமா? நல்ல வீடு இருக்குது நம்மக்கிட்ட. அயன் மைனிங் போவோம். அதுக்குள்ளே டைமண்ட் மைனிங் போயிடுச்சு. அயன் மைனிங் முடிச்சதுக்கப்புறம் கோல்டு மைனிங் வேஸ்ட்டு தான் தோணுது. கோல்டு அடிச்சு ஆர்மராக ஒரு பிடியா. பிக்காக்ஸ்லாம் வேஸ்ட்டு. பிக்காக்ஸ் வச்சு என்ன கோல்டு அந்த மாதிரி என்ன மைன் பண்ணால் ஒன்றி தர மாட்டானுங்க. அதை போல் வச்சு வடை போச்சுன்ட்டு அதுதான் 15 பாக்ஸ் ஓட்ட வச்சுக்கிறானுங்க பாரு. அது 2 பாக்ஸ் வீடாக போகணும் பாக்ஸு. நீங்களும் அந்த சீடை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் சீடு வந்து தப்பாயிடுச்சு ப்ரோன்ட்டு சொல்லுவீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இது காட்டினேன். இல்லைனா காட்டுறது அப்படியே விடுச்சேன். வரும் கிராஃப்டிங் யார் கடும் பண்ண ஆண்டாங்க. இது ஒன்று நட்டுக்கிட்டு இது ஒரு கமெண்ட் சொல்லுவாங்க வச்சுருக்கேன். இப்போ வேணால் அயன் மைனிங் இப்போயே போயிட்டு வந்துடலாமா? சரி காசு எனக்கு நீங்கள் பக்கத்தில் ஒரு கேவு தெரியும். அங்கே போய்ட்டு வரலாம். சில அயன்ஸ்லாம் பார்த்தேன். கோல் வச்சுனா எடுத்து போயிடலாம். கோல் வேஸ்ட்டு சுட்டிக்கிட்டேன். சர்வைவல்லாம் பார்த்தாலும் தெரியும் கஷ்டமே. பசி வேறு எடுக்குது. அதான் டைப்பில் ஓட மாட்டேங்கிறேன் போல. இதில் ஒரு கேவை பார்த்தேன். அது ஒரு ஆமாம் கேவோ பழம்பு. இந்த ஆடி ரொம்ப நாள் இதில் லைஃப் பேசுது. சீடாடி கண்ணு பிடிச்சிட்டானா நான் சார்ஜ் எடுத்தேன் இல்லையே. வயநாடாடு காப்புறா நம்மளுக்கு கோல்ட்டாக இல்லைன்னா அந்த மரக்கட்டை ஒரு இது தேவையில்ல. டெப்பி எடுத்துட்டு இந்த டீ வைக்கணுமோ எதுவும் பண்ண முடியும். சோறை தின்னும். நம்ம சோறு என்ன அந்த இது இருக்குதா சோறு ரொட்டி. சோறு சோறு இன்னைக்கு நான் ஒரு இது பண்ணிட்டேன். அறிவுடா கிராஃப்டிங் மனுஷன் இல்லாமல் சோறு உருவாக்குறேன். ஏன்னா ஜன்னல் இல்லாமல் இருக்கும். வீடு கொஞ்சம் ரொம்ப தூரம் இருக்குல்ல. இந்த அப்புறம் அந்த கொஞ்ச நாள் கழிச்சுன்னா அந்த வீடை காலி பண்ணிடுவேன். பார்ட் 50 கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி போய் தொலையண்டா ஃபீடு மேடம். எப்பா வீட்டுக்கு வந்துட்டேன்டா. பொறுமையாக போகிறடா. என்னை பற்றி பெருமையாக பேசுனா என்னோட ரொம்ப ஓவராகிறியா வர்றா. கையில் கொஞ்சம் மரக்கட்டை இருக்குது ஹீட் பண்ணுறவங்கிட்ட. ஆமாம் எதை சீட் பண்ணுவேன். பிக்காக்ஸ் வீணமான போய் கொடுவேன். சூப்பராக மரக்கட்டை வச்சுக்கிறான். தப்பான மரக்கட்டை வச்சுக்கிட்டு விளாடுங்கிறேன். இப்போ ஓடுறா பாருங்க போகல. நம்மளுக்கு வந்து ஒரு இந்த மரமட்டால் கீழே விடுவாங்க இருக்குடியா. 30 மினிட்ஸ் வீடியோ எடுப்போம். அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். இது வந்து ஆஃபாக கூட கட் ஆகலாம். சில தடவை கட் ஆகிக்கலாம். அதே மாதிரி சில தடவை வந்து வாய்ஸும் கேட்கலாம். இல்லை நம்ம கூட இருக்கலாம். சில பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். நேற்று வர அதுடா நான் தூங்க மாட்டேன். அது போல் கிராஃப்டிங் வச்சு தான் வரும் பாருங்கள். தூங்க மாட்டாலும் சூப்பராக கலக்கலாம். வந்துடணும். உப்புலாம் கொண்டு வரணும். உப்புலாம் வேணாம். சீக்கிரமாக இந்த ஒர்க் ஆக மாட்டேங்குது. மாட்டோம். சரி இதை விட சீக்கிரம் விட படி ஒன்று கொடுத்தானுங்க. தூங்கலாமா? தூங்குறது சுட்டு வாப்பி கடை. அப்படியே மேஜிக். ஆனால் கீழே கட்டுறான் போகுது.
சீக்கிரமாக நம்ம ஸ்டிக்ஸு வர தேவை. என்னடா அவ்வளோ வச்சு என்ன இவ்வளோ நேரம் இருக்குது. அது ஒன்றும் போச்சு பண்ணுற வழியே அப்போ செய்ய முடியல. அப்பா ஒரு 5 அலியன்னா நம்மளுக்கு இப்போ ஆப்பிள் கட்டிடு. ஸ்டிக்ஸு தான் நம்மளுக்கு. அந்த வீடியோ பெல் எட்டுமா இல்லையா? இந்த சர்வரில் 2 பெல்லு பாட்டா. இங்கே ஒரு பெல்லு அப்புறம் அங்கே ஒரு ஸ்ட்ரீட் ஆர்டர்னு பாருங்க. நம்ம அந்த இட்லி ஏரியாவில் தான் போகணும். சோறு எடுத்துக்கிட்டோன்னா அவன் ஆப்பிள் கல்ல மாட்டி வச்சுக்கோம். அதை இடிக்கும். போஸ்டில்ஸ்லாம் உருவாக்கவே தெரியாது. இல்லைன்னா நான் போஸ்டில்ஸ் உருவாக்கிட்டு நான் பேர் வைப்பேன். பெஸ்ட்டில் போய்ட்டு வச்சுற வேண்டியது. சட்டமாக கேட்குது. இருங்க நீங்களே கேளுங்க. ஃபுல்லாக இருக்குடா. சட்டமாக கேட்குது. நீ போகலாமா வேணாமா? மண்டல தொட்டாங்க. நீ போகலாமா? சரி கேஸ் வேறு நாள் என்ன போட்டுப்போம். சட்டம்லாம் கேட்குது. ஆமாம் இது இங்கே வைக்க முடியுமா? நான் டெஸ்ட்டாக பண்ணல. ஏன் போக முடியும்? சரி வாங்க நம்ம அடுத்த நாள் போவோம். சூப்பர் மாட்டிக்கிட்டேன்னா எதுவும் சட்டமாக கிடைச்சிட்டு உங்களுக்கு கிடைச்சான்னு தெரியல. எனக்கு கிடைச்சது நல்லா வில்லேஜ் எல்லாம் அந்த மாதிரி. எங்காச்சா? ஐயோ ஆனோட இது கையில் வந்துட்டா. கையிலேயே மாட்ட மாட்டேங்கிறாங்க. இல்லை போய் கிடைக்கிறாங்க. ஒன்றுடா இன்னும் நான் கூட போயிட்டுலாம் நினைக்கிறேன். போஸ்டிங் எடுத்துட்டு போகலாம். இந்த கேவ் கொஞ்சம் இந்த கேவ் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது. ஓகே பையில் இந்த கேவ்லேயே ஃபஸ்ட்டு பார்த்தேன். நான் கீழே சேஃப்டியாக இருக்க மாட்டேனே. மாட்டிக்கிட்டேன். ஆமாம் நான் தலைகாணி தூங்கல அப்படின்னா அங்கே அப்படி தண்ணியில் குடிக்கு. ஐயன் இருக்குது ஐயனு. ஷோர் நான் போட்டேண்ணா புறா அப்படி கொஞ்சம் ஐயனா கச்சிட்டு. ட்ரெயின் வைக்க போகுது. இங்கே ஒன்று இருக்குது. கடிச்சு வைக்க எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் கட்டி ஒடியாதான் எல்லாம் ஒழிஞ்ச மோசம்.
ஐயோ எடுத்து போயிடலாமா? அங்கோடு இருக்குதுயா. நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன்னு தெரியல. அயன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கை ஷோ ஆகிட்டு போகிறேன். என் ஃப்ரெண்டு கூட இந்த ப்ளே பண்ண சொன்னா சொல்லியா 30 மினிட்ஸ் வச்சுடா. அதே மாதிரி ஓல்டு கிரேட் பண்ண சொன்னான். அவன் கூட வீடியோ பார்க்குறான். அவனை பற்றி பேசணுங்கிறாடா. இது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ பேர் சொல்லிக்கிறேன். அவனை பற்றி பேசவே கூடாடா. அவனை பற்றி பேசிட்டீங்க. வேறெல்லாம் சொல்லலை. ஒரு சமச்சிக்கு பண்ணி சொல்லலாம். பேர் அவ்வளோ காமெடி. ஸ்கூலில் கச்சேரிக்கு போகும்போது நான் கச்சேரிக்கு போய் சலாம் ராக்கி போய் மாதிரி கச்சேரி போய் இது இப்போ நடுக்கு நான் கீப்பி நன்றி வச்சு நிற்கிறேன்ல. கீப்பி நன்றி வச்சு ஓடுற வர இதில் கீழே கோல்டு ஆடு. கோல்டு இவ்வளோ ஈஸியாக கிடைக்குது. நான் கூட ஐயன் நினச்சா ஐயன் நாங்கள் மாறிடுது. அது அப்போ கூட எப்போ கீழே கொஞ்சம் போயிட்டு வரணுமா? கோல்டுலாம் கண்ணு கட்டி கிட்ட இன்னைக்கு சம்மளக்கியா. இதை மைண்ட் பண்ணி போயிடலாம். இது 2ஆவது டைமில் இதை மைண்ட் பண்ண குக்கீஸா எவ்வளோ குக்கீஸு எவ்வளோ ஃபுல்லுக்கா? குக்கீஸ் தான் மைண்ட் பண்ணணும். கரெக்டாக தான் வெயிட். பீஸ் கட்சி முடியும். நம்மளுக்கு ஒரு 15 தான் ஸ்டாப் பண்ணல போகிறோம். ஸ்டாக் வச்சிச்சு கைஸ். சரி கைஸ், நம்ம வெளியே போயிடலாம் வாங்க. இருக்காது வெளியே எதுவும் தெரியல. சார்ஜ் என்ன ஆச்சுன்னா இல்லை கைஸ், நம்ம ஸ்டாக்கே போகிறோம். கோல்டுலாம் இதெல்லாம் எனக்கு அயன்ட்டாங்க. நம்மளுக்கு முடிக்கிட்டேண்ணா 4 ஐயன் இது வச்சுக்கலாமா? நானும் இதே நாங்கள் போகிறோம். சவுண்ட் தாங்க கேட்குறதுக்கு ஜாலியாகுது. சூப்பர், நாங்கள் மாடிக்கிட்டேன். ஆயிடுச்சா? நீங்கள் எடுத்து சுற்றுலாம் வந்துவிட்டேன். ஆமால, நான் இது அன்னைக்கு தூங்க மாட்டேன்னு பார்த்தேங்க. எடுத்தேன். நம்ம இது யூஸ் பண்ணிடலாம். சரி, நான் ஒன்று எப்போ என்னடா நீ வேறு இந்த கூட நான் இதே போயிட்டேன்.
இதோ வந்துட்டு வீட்டில் நம்ம மார்க்கெட்டிங் வைக்கலாமா புரியுது சார். நிறைய ஐட்டம்ஸ்லாம் உண்டு. சரி கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய். இருங்க கைஸ், இதெல்லாம் மெல்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் கைஸ். நான் 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டு கீழே போய்ட்டு விளையாட்டு வந்தேன் கைஸ். பார்த்தா இப்போடா 3 வருது. சரி கைஸ், நம்ம இந்த வீடியோ முடிச்சிருக்கலாம். பை பாய் கைஸ். அப்படி மாதிரி சொல்ல மாட்டேன். நம்ம வந்து 2K ஃபேமிலிஸ் வந்து ரீச் பண்ணணும். 2K கணக்கு வராதுன்றாங்க. சரி நம்ம 200 சாரி கைஸ், 2Kன்ட்டு வரும் கேமிங்கை பார்த்து 2Kன்ட்டு வருது. அது நம்ம வந்து 1K ஃபேமிலி ரீச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த செட்டிங்ஸ் வருமா. எனக்கு ஒரு செட்டிங்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது நம்ம அது கம்மியாக வியூஸ் போடு நம்ம சேனலுக்கு. இப்போலாம் ஒரு நாளைக்கே நம்மளுக்குலாம் 1000லாம் போகும். இன்றைக்கி வந்து எதுவும் 20 ரூபா போயிருக்குது. அதனால எனக்கு ஒரு கமெண்ட் விட்டாங்க யூடியூப்ஸு. சொன்னானுங்க உனக்கு ஒரு அப்டேட் வந்துருக்கு, அதை பார்க்கலையான்ட்டு வைத்தி ஸ்டுடியோவில். அது வந்து கமெண்ட்ஸ் தினமும் எனக்கு வருது. கமெண்ட்ஸ்லாம் இப்போ அதிகமாக வருது. சில பேர் என்ன ஓயின்றானுங்க ஐன்றானுங்க. ரிப்ளை கூட பண்ணியிருப்போம். அது மாதிரி லைக்ஸ் கூட பண்ணிருப்பேன். அதெல்லாம் சொன்ன யாருன்னு தெரில. குட்டி கொண்டாந்து வச்சுக்கிறாங்க. நான் போட்டு எல்கேஜியில். சரி கைஸ், இப்போ ஏடாது மட்டும் இதா பரவாயில்லடா. இதை வச்சு என்ன ஒன்று செஞ்சு வச்சுக்கலாமா? இதான் வேணாம். சரி கைஸ், பை பாய் கைஸ். பை பாய்.